ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான ஏஐ பிக்சர் எல்லாமே நீங்களே வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ எப்படி க்ரியேட் பண்ணுறது, டிஃப்ரெண்ட்டாக எப்படி நம்ம ப்ராம்ப்டை கொடுக்கறது, அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ முதல்ல இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. gemini.google.com இதான் வந்து பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஸோ ஜெமினிலேருந்து ஒரு ஏஐ வந்து ஆப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க. வெப்சைட்லேயும் நீங்கள் பண்ணலாம், ஆப் மூலமாகவும் நீங்கள் வந்து பண்ணலாம். நான் இப்போதைக்கு வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிறேன், நீங்களே மொபைல்லே வெப்சைட்டே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு தேவையான எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு பிக்சரை நீங்கள் ஏஐ மூலமாக நீங்கள் மாற்றிக்கலாங்க. இதிலே அதுக்கான எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி டர்ன் மீ இன்டு சூப்பர் ஹீரோன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பிக்சரை வந்து பார்த்தா சூப்பர் ஹீரோ மாற்றி கொடுத்துடும். இந்த மாதிரி என்ன நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்களோ, உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வந்து இன்புட்டாக கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவாக அந்த பிக்சரை வந்து மாற்றி கொடுத்துரும். அதுக்கு உங்களுக்கு முதல்ல என்ன பண்ண வேண்டியது, ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணணும். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி அப்லோட் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி கேலரி இருக்க ஃபைலை அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ப்ராம்ப்ட்லாம் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். ஸோ எல்லா ப்ராம்ப்ட்டுக்கான லிங்க்கையுமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். அதாவது மென்ஸுக்காக இருக்கட்டும், உமன்ஸுக்காக இருக்கட்டும், கப்புளுக்காக இருக்கட்டும், சில்ட்ரனுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே ஃபேமிலிக்காக இருக்கட்டும், எல்லா ப்ராம்ப்ட்டுமே நான் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். உங்களுக்கு எந்தமான ப்ராம்ப்ட்லாம் தேவைப்படுதோ அதை மறக்காமல் நீங்கள் போயிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ப்ராம்ப்ட் வேணுமோ அதை நீங்கள் வந்து காப்பி பண்ணி அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான இது கொடுத்துரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு பிக்சர் உங்களுக்கு தேவை, ஃபஸ்ட்டே இருக்குது பாருங்கள். உங்கள் ஃபோட்டோ பக்கத்தில் இந்த மாதிரி நேம் போட்டு வரணும் அப்படின்னா அதுக்கான ப்ராம்ப்ட் இது இருக்குது. ஜஸ்ட் இந்த ப்ராம்ப்டை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த வெப்சைட்டில் போயிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஃபோட்டோ வந்து அப்லோட் ஃபைல்ஸை கொடுத்து ஃபோட்டோவை முதல்ல அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபோட்டோ அப்லோட் பண்ணியாச்சு. இதில் போயிட்டு ஆஸ்க் ஜெமினியில் நம்ம காப்பி பண்ண ப்ராம்ப்டை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் நேம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா யுவர் நேமில் போயிட்டு உங்கள் நேமை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்குங்க. உங்கள் நேம் என்னவோ அந்த நேமை அப்படியே பார்த்து கொடுத்துட்டு கீழே ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தா இந்த மாதிரி ஜஸ்ட் ஏ செகண்ட் அப்படின்ற மாரி வந்து லோட் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு உங்களுக்கான பிக்சரை வந்து பார்த்தா ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஒரு 20 செகண்ட் வரைக்கும் எடுத்துக்கும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி உங்களுக்கான பிக்சரை வந்து பார்த்தா ஜென்ரேட் பண்ணி கொடுத்துச்சிங்க. ஸோ உங்கள் ஃபோட்டோவை ரெடி பண்ணி உங்கள் நேம் வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணிடுச்சு. நீங்கள் டவுன்லோட் ஃபுல் சைஸ் கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் நீங்கள் மாற்றம் பண்ணணும், ட்ரெஸ் கலரை மாற்றம் பண்ணணும், ஃபேண்ட்டு கலரை மாற்றம் பண்ணால் நீங்கள் மாற்றம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணி கொடுக்குது. இந்த மாதிரி எந்த வகையான ஃபோட்டோ வேணாலும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாங்க. ஸோ எல்லா ப்ராம்ப்ட்டுமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். இந்த மாதிரி அந்த பனானோ நேனோக்கான இமேஜை மாற்றிக்கலாம். அதேமாரி கப்புளுக்கான ப்ராம்ப்டை கொடுத்துருக்கும். ஸோ மென்கான அந்த ட்ரெண்டிங் இந்த மாதிரி கோச்சூட்டுக்கான இதெல்லாம் கொடுத்துருக்கும். உங்களுக்கு எது தேவைப்படுதோ ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இதில் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கும். ஸோ தேவைப்படுற எந்த ஒரு ப்ராம்ப்டாக இருந்தாலும் சரி நீங்கள் காப்பி பண்ணி அதுக்கான ஃபோட்டோவை அந்த அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த இமேஜை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டோம். நான் வந்து பாருங்கள் அதே பிக்சர் அப்லோட் பண்ணிட்டு வேறு ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தேன். இந்த மாதிரி எனக்கு இமேஜ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான ஒரு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்குற ப்ராம்ப்ட் உங்களுக்கு எந்த மாதிரி இமேஜஸ் தேவைப்படுது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தா ஒரு ஃபேமிலியாக இருக்கீங்க அப்படின்னா ஃபேமிலி ஃபோட்டோ வேணால் அதையும் நீங்கள் வந்து பார்த்தா ஏஐ மாரி மாற்றி நீங்கள் கொடுத்துக்கலாம். கப்புள் ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமாக ஸோ உமன்ஸுக்கு இருக்குது, மென்னுக்கு வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்கமாக எல்லாத்துக்கு ப்ராம்ப்ட்டுமே கொடுத்துறேன். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த மாதிரி ஸ்டாட்டிவ் இருக்குது பாருங்கள். அதாவது வந்து ஒரு சிலை மாரி ஃபோட்டோ வேணும் உங்களுக்கு இதிலே கொடுத்துருக்காங்க. அதுக்கான ப்ராம்ப்ட்டு சிட்டி நேம், எந்த சிட்டியில் உங்களுக்கு இந்த ஃபோட்டோ வேணும். இப்போ சென்னையில் வேணும் நீங்கள் சென்னை கொடுத்துக்கோங்க. உங்கள் ஊர் நேம் கொடுத்தீங்க, உங்கள் ஊரில் இருக்க மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சுக்கான இமேஜ் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். அதேமாரி பெண்களுக்கும் ஏஐ இருக்குது, ப்ராம்ப்ட்லாம் கொடுத்துருக்கேன். இது வந்து ட்ரெண்டிங்கான போயிட்டுருக்கு தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. ஏஐ பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே வந்துருச்சு. ஸோ வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, வேணான்றவங்க தவிர்த்துக்கோங்க. ப்ராம்ப்ட்டுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துரு. அதேமாரி உங்களுக்கு எந்த மாதிரியாச்சும் ப்ராம்ப்ட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்றமே நம்ம வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ பேசிக்காக ஏஐ பற்றி ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுவெல்லாம் இதில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு ஃபோட்டோ என்ன ஃபோட்டோ வேணுமோ அதை அப்லோட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ நீங்கள் எதுவாக மாற்ற போகிறீங்களோ அதை நீங்கள் ப்ராம்ப்டாக கொடுக்குறீங்க. நீங்கள் சொல்கிற இன்ஃபர்மேஷனை அதை ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். பட் நீங்கள் தெளிவாக வந்து கொடுக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். குழந்தை ஃபோட்டோவாக இருக்குது அப்படின்னா நிறைய பேர் வந்து ஸோ கார்டு மாரி க்ரியேட் பண்ண சொல்லிங்க. அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு
கிரியேட்டிவ் ஃபோட்டோ லைக் அந்த மாதிரி எந்த காட் கிருஷ்ணா வேணுமா அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதான் பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ண பாருங்கள். ஏன்னா இப்போதைக்கு நிறையா வந்து இந்த மாதிரி ஏஐ இமேஜ் தான் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, வேணான்றவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.